திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரப்போகும் அந்த 3 ராசிகள் எவை? வம்பு வழக்குகளில் சிக்காமல் தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? மே மாதத்தின் முழுமையான ராசி பலன்கள் இதோ உங்களுக்காக. வணக்கம் நண்பர்களே, இது ஒளி பிறக்குது சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் தொழில் மற்றும் வருமானத்தில் நல்லபடியான முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது. இருப்பினும் மே 15ஆம் தேதி வரை அரசு துறையில் உள்ளவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அலைச்சலும் தேவையற்ற பண விரயமும் ஏற்படலாம். மே 11ஆம் தேதி வரை எக்காரணத்தை கொண்டு வம்பு வழக்கு அல்லது கோர்ட் விவரங்களில் தலையிடக்கூடாது. மீறினால் அதிலிருந்து வெளியே வருவது மிகவும் கடினமாகிவிடும். தொழில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் யாராவது உங்களை சண்டைக்கு இழுத்தாலும் அமைதி காப்பது அவசியம். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடம் அதிகார தோரணையுடன் பேசுவதை தவிர்க்கவும். மே 14 மற்றும் 16ஆம் தேதிகளுக்கு பிறகு சொத்து வாங்குவது அல்லது தொழில் சம்பந்தமான காரியங்களுக்கு பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். ஆனால் பத்திரங்களை அடகு வைத்து கடன் வாங்குவது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். உங்கள் வசம் பணம் இருந்தால் முதலீடு செய்வது சிறப்பு. குடும்ப வாழ்க்கை இனிமையாகவும் குழந்தைகளால் நன்மையும் உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிபி, தலைவலி மற்றும் கால் பாதம் சம்பந்தமான வலிகள் வரக்கூடும் என்பதால் உடல் சூட்டை தணித்து கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு மறைமுக எதிரிகள், குறிப்பாக சகோதர ஸ்தானத்தில் உள்ளவர்களால் தொந்தரவுகள் வரலாம் என்பதால் விழிப்புணர்வு தேவை. ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக மிகவும் சிறப்பான மாதமாக இது அமைந்துள்ளது. எதிர்பார்த்த வருமானம் எந்த தடையுமின்றி வந்து சேரும். ஆனால் அரசு பணியாளர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் பெரிய இயந்திரங்களில் பணிபுரிபவர்கள் மே 11 முதல் 15ஆம் தேதிக்கு பிறகு சற்று அலைச்சலையும் மனச்சஞ்சலங்களையும் தூக்கமின்மையும் சந்திக்க நேரிடும். நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் மே 14 வரை தொந்தரவு தரலாம் என்பதால் உடல் சூட்டை குறைத்து நிதானமாக இருக்க வேண்டும். எந்த காரணம் கொண்டும் போலீஸ் அல்லது கோர்ட் வழக்குகளுக்கு செல்ல வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தவரை பணவரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தின் தேவைகளை எளிதில் பூர்த்தி செய்வீர்கள். உங்கள் சோம்பலை முறியடித்து சரியான முடிவுகளை எடுக்க தெய்வ வழிபாடு மிகவும் கை கொடுக்கும். மே 14க்கு பிறகு பிள்ளைகளால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே மே 11க்கு பிறகு சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம் என்றாலும் சண்டையாக மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாகும். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு தொழில் மற்றும் வருமானம் சீராக செல்லும். மே 11ஆம் தேதி வரை பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களிடம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதையோ மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வதையோ தவிர்க்க வேண்டும். மே 14க்கு பிறகு வருமானம் அதிகரிப்பதுடன் சேமிப்பும் உயரும். ஆனால் மே 14 முதல் மே 29 வரையிலான காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ அல்லது உங்கள் பத்திரத்தை அடகு வைத்து நண்பர்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பதையோ கட்டாயம் கூடாது. இது பெரிய வினையாக மாற வாய்ப்புள்ளது. புதிய சொத்துக்கள் அல்லது வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் மே 11க்கு பிறகு சொந்த காசில் வாங்குவது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இரத்த ஓட்டம் சீர்கேட்டினால் கால்வலி ஏற்படலாம். இதை சரி செய்ய வெறும் காலால் மண் தரையில் நடப்பது உடல் சூட்டை தணித்து நன்மையை தரும். அதிகப்படியான டென்ஷன்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்துணையின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். மறைமுக எதிரிகளால் சிறு தொந்தரவுகள் வந்து போகும். கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு தொழிலில் இருந்த இறுக்கமான சூழல் மாறி நல்ல முன்னேற்றம் காணப்படும். மே 11ஆம் தேதி வரை உங்கள் பெயர், புகழ் மற்றும் அந்தஸ்தை காப்பாற்றிக் கொள்ள உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்களிடம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை பராமரிப்பது நல்லது. மே 14க்கு பிறகு கையில் உள்ள பணம் சுலபமாக செலவாகிவிடும் நிலை உள்ளது. வீண் செலவுகளை தவிர்க்க உங்கள் சம்பளத்தின் பெரும்பகுதியை உங்கள் வாழ்க்கை துணையிடம் அல்லது வீட்டில் உள்ள பொறுப்பான பெரியவர்களிடம் கொடுத்து வைப்பது சிறந்த உத்தியாகும். புதிய சொத்துக்கள் அல்லது வாகனங்கள் கடனில் வாங்க நினைத்தால் மே 14க்கு பிறகும் முழு தொகையையும் கொடுத்து வாங்குவதாக இருந்தால் அதற்கும் முன்பு வாங்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், மலச்சிக்கல் மற்றும் கொலஸ்ட்ரால் ஆகியவை தொந்தரவு தரலாம். மைதா மற்றும் பேக்கரி உணவுகளை தவிர்த்து நிறைய தண்ணீர் குடித்து கீரை வகைகளை சாப்பிடுவது நலம் தரும். உங்கள் வாகனத்தை ஓட்டும் போது மற்றவர்களிடம் பேசும்போதும் நிதானம் தேவை. சிம்மராசி.
சிம்ம ராசிக்கு தொழில் வருமானம் அபரீதமாக இருக்கும். நிலம் அல்லது வீடு வாங்குவதற்கான கடன் முயற்சிகள் கைகூடும். ஆனால் சொத்து வாங்கும் முடிவுகளை மே 11க்கு முன்பு எடுக்கக்கூடாது. இது அரசு சம்பந்தமான பிரச்சனைகளை உருவாக்கலாம். மே 11க்கு பிறகு எடுப்பது பாதுகாப்பானது. தினசரி கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு மன அமைதியையும் நல்ல பலன்களையும் தரும். குடும்ப தேவைகள் அனைத்தும் தடையின்றி பூர்த்தி செய்யப்படும். பிள்ளைகளால் அனுகூலமும் வாழ்க்கை துணையின் மூலம் சிறந்த ஆதரவும் கிடைக்கும். இது குடும்பத்தினரின் எதிர்பார்ப்புகளை முகம் சுளிக்காமல் நிறைவேற்றி கொடுங்கள். ஆரோக்கியத்தில் பெரிய குறைகள் ஏதும் இல்லை. சரியான நேரத்திற்கு உணவருந்துவது நலம். மே 11 வரை மறைமுக எதிரிகளால் சிறு தொந்தரவுகள் இருக்கலாம் என்பதால் யாரிடம் என்ன பேசுகிறோம் என்பதில் கவனம் தேவை. கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் உங்கள் திறமைக்கு சம்பந்தமில்லாத வேலைகளும் உங்கள் தலையில் வந்து விழலாம் என்பதால் அவற்றை நாசுக்காக கையாள வேண்டும். மே 14 வரை உயர் அதிகாரிகளிடம் எக்காரணம் கொண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. மே 11க்கு பிறகு உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் மற்றும் தம்பி ஸ்தானத்தில் இருப்பவர்களிடம் அதிகாரமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். அதிகப்படியாக சிந்தித்து உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்வதை தவிர்க்கவும். மற்றவர்கள் உங்களை பாராட்டினால் அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். மே 11க்கு பிறகு எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு பலமுறை யோசிப்பது நல்லது. உணவு பழக்கத்தில் பேக்கரி பொருட்களை தவிர்க்கவும். இல்லையெனில் இரத்த மாசுபட்டு உடல் உபாதைகள் வரலாம். குடும்பத்தில் யாராவது சண்டையை தூண்டிவிட்டால் அவர்களை சாதுரியமாக விலக்கி வைக்கவும். துலாம் ராசிக்காரர்களுக்கு மே 11க்கு பிறகு தொழிலில் நல்லதொரு அதிகாரப்பூர்வமான நிலை கிடைக்கும். எனினும் மே 14 வரை மூத்த சகோதரி அல்லது அது போன்ற ஸ்தானத்தில் உள்ளவர்களால் மறைமுக தொந்தரவுகளும் மன உளைச்சலும் ஏற்படலாம். மே 14 மற்றும் 15 தேதிகளுக்கு பிறகு வங்கி மற்றும் அரசு ஒப்பந்தங்கள் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாத இறுதியில் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்திடவோ அல்லது பத்திரங்களை அடகு வைப்பதோ கூடாது. மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மையால் உங்கள் பேச்சில் கடுமை வரலாம். இது குடும்ப உறவுகளை பாதிக்கும். இதனை தவிர்க்க தியானம் மற்றும் தெய்வ வழிபாடு கை கொடுக்கும். இரத்த அழுத்தம், இருதய பலவீனம் மற்றும் கால் வலி போன்ற ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் சார்ந்த ரகசியங்களை எக்காரணம் கொண்டும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. விருச்சிக ராசிக்காரர்கள் தொழிலில் தெய்வ வழிபாட்டை இறுக பிடித்து கொள்வது அவசியம். வருமானம் சற்று மெதுவாகவே வந்தாலும் நிச்சயமாக வந்து சேரும். உங்களை சுற்றி ஒரு குழப்பமான சூழல் நிலவலாம். எனவே யாரிடமும் சண்டைக்கு போக வேண்டாம். இது உங்களுக்காக ஒரு தயாரிப்பு நிலை. உங்களுக்கு தேவையான விஷயங்களை தற்போது கையில் இல்லை என்றாலும் விரைவில் அனைத்தும் வந்து சேரும் என்ற நேர்மறை எண்ணத்துடன் உழைக்க வேண்டும். உறவுகளிடம் கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கவும். பிரச்சனை பெரிதாவதற்கு முன்பே சுமூகமாக முடித்து கொள்ளுங்கள். மே 14 வரை நரம்பு தளர்ச்சி, தலைவலி மற்றும் சரும பிரச்சனைகள் வரலாம். அதன் பிறகு வீண் செலவுகள் ஏற்படலாம். எக்காரணம் கொண்டும் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம். கொடுத்தால் அது திரும்ப வராது. வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பெரும் பலமாக இருக்கும். தனுசு ராசிக்கு தொழில் மற்றும் வருமானம் சிறப்பாக இருக்கும். ஆனால் மே 14ஆம் தேதி வரை நோய், எதிரி அல்லது கடன் ஆகிய 3 பிரச்சனைகளில் ஏதாவது ஒன்றில் சிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக பெண்கள் மூலமாக இத்தொந்தரவு வரலாம். இதை சமாளிக்க உங்களுக்கு நெருக்கமான தாய் அல்லது சகோதரியிடம் வாலண்டரியாக ஒரு சிறிய தொகையை கடனாக பெற்று மே 14க்கு பிறகு திருப்பி கொடுப்பது போன்ற ஒரு பரிகார உத்தியை கையாளலாம். மே 11க்கு பிறகு தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தத்திலிருந்து நல்ல விடுதலை கிடைக்கும். தேவையற்ற விஷயங்களை நீங்களே இழுத்து போட்டுக்கொண்டு சோர்வடைய வேண்டாம். உணவு சம்பந்தமான தொழில்கள், விவசாய நில அல்லது டிராப் தொழில்களில் முதலீடு செய்வது நல்ல பலனை தரும். சர்க்கரை நோய், நரம்பு மற்றும் இருதய சார்ந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக மிகவும் சிறப்பான காலகட்டம் இது. வீட்டிலிருந்தே செய்யும் தொழில்கள், விவசாயம் மற்றும் இயந்திர சார்ந்த தொழில்கள் அபரிதமான லாபத்தை தரும். உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு இருப்பதை கொண்டு திருப்தி அடைய பழகுவது மன அமைதியை தரும். ஜப்தி செய்யப்பட்ட சொத்துக்களை வாங்குவதற்கோ டெண்டர்களை எடுப்பதற்கோ இது உகந்த நேரமாகும். மே 14க்கு பிறகு பெரிய கடன்களை தவிர்த்து சிறிய அளவிலான கடன்களை மட்டும் வாங்கி சொத்துக்களில் முதலீடு செய்யலாம். மாத இறுதியில் பத்திரங்களை அடகு வைத்து கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். வயதில் மூத்தவர்கள் அல்லது ஆன்மீக குருக்கள் உங்களுக்கு மறைமுக எதிரிகளாக மாறலாம்.
அவர்கள் சொல்வதை கேட்டு உங்களுக்கு சரிப்பட்டு வருமா என ஆராய்ந்து பின்னரே செயல்பட வேண்டும். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் மிக சிறப்பாக இருக்கும். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கும் இது ஒரு பொற்காலமாகும். நிதிநிலை மிகவும் அருமையாக இருக்கும். மே 11 வரை குடும்பத்தினர் கேட்கும் பொருட்களை வாங்கி கொடுப்பதில் கஞ்சத்தனம் காட்ட வேண்டாம். அவர்களுடன் கோபமாக பேசுவதையோ வசைப்பாடுவதோ கூடாது. அவ்வாறு செய்தால் காலம் மாறினாலும் உங்கள் வார்த்தைகள் நியாயமாகவே தங்கிவிடும். உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் மாபெரும் வெற்றி கிடைக்கும். தெய்வ வழிபாடு உங்கள் திருமண உறவையும் மேம்படுத்தும். புதிய வாகனங்கள் அல்லது சொத்துக்கள் வாங்க இது ஏற்ற காலமாகும். உடல்நலத்தை பொறுத்தவரை இரத்த அழுத்தம், இருதய பிரச்சனைகள், தோள்பட்டை வலி மற்றும் வெரிகோஸ் வெயின் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும். மீனராசிக்காரர்களுக்கு தொழிலிலும் வருமானமும் மிகவும் நல்ல நிலையிலேயே பயணிக்கிறது. மற்ற ராசிக்காரர்களை மற்றவர்களுடன் சண்டையிட வேண்டாம் என்று ஜோதிடர் எச்சரித்த நிலையில், மீனராசிக்காரர்களை மட்டும் உங்களுக்குள்ளேயே நீங்களே சண்டையிட்டு கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார்கள். அதிகப்படியான கற்பனைகளையும் மன அழுத்தத்தையும் நீங்களே உருவாக்கி கொள்வதை தவிர்க்க வேண்டும். இந்த மன உளைச்சல் மே 11க்கு பிறகு சரியாகிவிடும். தியானம், மூச்சு பயிற்சி மற்றும் மற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது உங்கள் மனதை சாந்தப்படுத்தும். சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் கைகொடும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மே 11 வரை கால், பாதம் சம்பந்தமான வலிகள் வரலாம். வீணான சிந்தனைகளை தவிர்த்து நல்ல நித்திரையை அனுபவித்தாலே பெரும்பாலான பிரச்சனைகள் விலகிவிடும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 2026 மே மாதம் அனைத்து ராசிகளுக்கும் பல்வேறு வாழ்க்கை பாடங்களையும் எச்சரிக்கைகளையும் அத்தோடு சில பொன்னான வாய்ப்புகளையும் வழங்கி செல்கிறது. சிறு சிறு தடைகளை கடந்து பொறுமையுடனும் தெய்வ பலத்துடனும் செயல்பட்டால் இந்த மாதத்தை மிக எளிதாகவும் வெற்றிகரமாகவும் கடக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம ஒளி பெருக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒளி பரவட்டும்.